தேர்தலுக்கு பின்பு வெளியான முதல் கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் ஒரே கட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடந்து முடிந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எந்த அளவிற்கும் இல்லாத அளவிற்கு நேற்றைய தினம் தமிழக மக்கள் ஆர்வத்துடன் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை, ஏன் ஒரு சில வாக்குச்சாவடிகளிலே 6 மணிக்கு மேலேயும் வாக்குகள் பதிவாகியது, டோக்கன் முறையிலே பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 84.51% என்பது வாக்கு சதவீதம் என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல அதிகபட்சமாக எந்த மாவட்டத்திலே பதிவாகி இருக்கிறது என்று பார்த்தால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 84.29% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் முடிந்த மறுநாளில் சி ஓட்டர் நிறுவனம் நடத்தி வெளியிட்ட அந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் பரபரப்பாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த 4 முனை போட்டியிலே தமிழகத்திலே அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி என 4 முனை போட்டி என்பது இருக்கக்கூடிய இந்த வேளையிலே திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பலமான போட்டி என்பது இருக்க போகிறது அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது 25 தொகுதிகளுக்கு மேல் இழுபறி என்பது நீடிக்குமா? இந்த 25 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படிங்கிற தகவல் கூட சி ஓட்டர் நிறுவனம் நடத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளிலே தெரிய வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையிலே திமுகவிற்கு 41% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்குமா? அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே நேற்று தினம் பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகள் 41% பேர் திமுகவிற்கு தான் வாக்குகளை அளிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்க அப்படின்னா சி ஓட்டர் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 38% பேர் அதிமுகவிற்கு ஆதரவுகளை அளிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு 11% பேர் மக்கள் விஜய்க்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், 4% மக்கள் நமது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 6% மக்கள் இதர கட்சிகள், சுயேட்சை என சொல்லக்கூடிய அந்த கட்சிகள், நோட்டா, அதே போல சசிகலா அம்மையாருடைய கட்சி என இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஒரு 5% மக்கள் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாகவும் 1% மக்கள் வாக்குகளை செலுத்தல அப்படிங்கிற மாதிரி தகவலை சி ஓட்டர் நிறுவனம் அதிரடியான தகவலை சொல்லிருக்காங்க. இப்ப அதிமுக திமுக இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது வெறும் 3% வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் என்பது இருக்கிறது. அந்த 3% தான் ஒரு 25 தொகுதிகள் என்பது இழுபறியாக இருக்க போகிறது. அந்த 25 தொகுதிகளில் யார் வெற்றி வாய்ப்பை பெறப் போகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சியை தீர்மானிக்க முடியும் என தற்சமயம் அந்த நிறுவனம் அதிரடியான தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளில் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி வகை சூடி விடுவோம் என சொல்லிக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.